இல்லைங்க, 29 வரைக்கும் மோடிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மோடியை மாற்ற விரும்ப மாட்டார். 29 அவருக்கு 79 வயது ஆகிவிடும். மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை இன்னைக்கு. அப்கி பார் மோடி சர்க்கார் நாங்கள் பாஜ்பா சர்க்கார் பிஜேபி சர்க்கார் சொன்னாங்க. ஆனால் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் வந்து அது தான் அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக அவர் பேசுகிற பேச்சு. 4ஆம் தேதி ரிசல்ட் இருந்து 5ஆம் தேதியிலேருந்து RSS மறுபடியும் பிஜேபிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதால தான் மகாராஷ்டிராவில் பிடிச்சாங்க, டெல்லி ஹரியானாவில் பிடிச்சாங்க. அதனால் அதை அவ்வளோ சீக்கிரம் அவங்க மோடியோட மோத மாட்டாங்க, மோடியும் RSSோட மோத மாட்டாங்க. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக குறிப்பிடுறாரு. இனி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிறதா இருக்கும். விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. ஆனால் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் அபத்தமான கருத்து. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கிட்ட ஒரு வலிமையான கூட்டணி எனக்கு இருக்குது, கையில் அரசு அங்கே இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது. விஜய் பெரிய அளவில் ஓட்டை உடைப்பார், அதை நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு ஒரு 15% 20% ஓட்டு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பரிபூர்ணமாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் தப்பு செய்யலைன்னா ஏன் விசாரணையை தடுக்கணும்னு கேட்குறீங்க? போலீஸ் விசாரணை நடந்தனா தான் ஜட்ஜி அழகாக கேட்டிருக்காருல்ல, உங்கள் போலீஸ் ராத்திரியில் விசாரணை பண்ணலையான்னு. விடிய விசாரணை பண்ணாங்கன்னா உங்கள் போலீஸ் விசாரணை பண்ணலையா விடியன்னு கேட்டிருக்காரு. அமைதியாக இருக்காரு தமிழக அரசு வழக்கறிஞர். விசாரணை அமைப்புகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஊழியர்களை துன்புறுத்தினாங்கன்னு டாஸ்மாக் சார்பாக மனு தாக்கல் பண்ணி அழகாக அமலாக்கத்துறை பதில் மனுவில் கேட்குறாங்க. இந்த விசாரணை வெறும் 21 ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு பிறகு மட்டும் இருக்கக்கூடாது. 16லேருந்து 21 வரைக்கும் நடந்திருக்குது. 10 FIR ஃபைலாக இருக்குது எடப்பாடி பீரியடில். அதுலேயும் பிடி. செந்தில் பாலாஜியை பிடிச்சின்னா தங்கமணியும் பிடி. உனக்கு அதிமுக கூட்டணி வேணும்னா வெறும் திமுக மட்டும் நீ பிடிப்பேன்னா அது அயோக்கியத்தனமானது. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிந்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்களுடைய RSS தலைமை அலுவலகம் விசிட், அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி நிற்குது. ஒருவேளை பிரதமரை மாற்றும் முடிவில் RSS தலைமை அலுவலகம் இருக்கோ அப்படிங்கிறலாம் பேச்சு எழுந்தது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, 29 வரைக்கும் மோடிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. மோடியை மாற்ற விரும்ப மாட்டார்கள். 29 அவருக்கு 79 வயது ஆகிவிடும். ஆனால் அவர் உடல் நலத்துடன் இருந்தார். 29 அவர்கள் மோடியை மாற்ற விரும்ப மாட்டார்கள். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்பொழுது ஃபோர்த் டைம் கூட மோடிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் உடல் நலத்துடன் இருந்தால், அவர் போதிய உடல் நலத்துடன் இருந்தால் 79 அவர் தான் தொடர்வார் என்பதற்கு தான் என்னுடைய கணிப்பு. அப்படித்தான். 29 எங்கேயோ கிடக்குது, 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில், ஏன்னா இந்த செப்டம்பரில் 75 வயசு ஆகுது, அதனால் அவரை மாற்றிடுவாரன்றாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏன்னா மோடி என்பது அவங்களுக்கு மாறாது போல வந்த மாமணி. மோடி அவர்கள் இழக்க விரும்ப மாட்டார்கள். அவனுக்கு 75ன்றது விதியில் அவனுக்கு எழுதப்பட்ட விதி கிடையாது. அப்படியே இருந்தாலும் எந்த விதியும் மோடிக்கு அப்ளை ஆகாது. விதிகளுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். நோ ரூல் வில் அப்ளை ஃபார் மோடி விதின் த பிஜேபி ஆர் அவுட் சைட் த பிஜேபி. இதுதான் உண்மை. எந்த ரூலும் மோடிக்கு அப்ளை ஆகாது. விதின்னு ஒன்று இருந்துன்னா விதிவிலக்குகள் இருக்கும். மோடி விதிவிலக்கு, புரியுதுங்களா? மோடி இல்லைன்னா பிஜேபி இல்லை இன்னைக்கு. அப்கி பார் மோடி சர்க்கார் நாங்கள் பாஜ்பா சர்க்கார் பிஜேபி சர்க்கார் சொன்னாங்க. ஸோ எந்த சட்டமும் மோடிக்கு பொருந்தாது, எந்த விதியும் மோடிக்கு பொருந்தாது. விதின்னு ஒன்று இருந்தால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த விதிவிலக்கு மோடிக்கு. RSS தலைமையகம் போனதெல்லாம் அவர் தான் பதவியை காப்பாற்றிக்கலாம் அபத்தமான எண்ணம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. RSSக்குள்ளே மோடியை இந்த செப்டம்பருக்கு பிறகு, அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு பிறகு மாற்ற வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் எழவில்லை. ஒரு வாய்ஸ் கூட எழலை. 29 வரை மோடி தொடர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் அது தான் அரிப்பை சொரிந்து கொள்வதற்காக அவர் பேசுகிற பேச்சு. தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பகையை தீர்த்து கொள்வதற்காக சஞ்சய் ராவத் பேசுகிறார். இன்றைக்கி பிஜேபியை பற்றியும் RSS பற்றியும் தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். ஒரு விஷயத்தை எடை போடும்போது உன் விருப்பத்தையே ஒதுக்கி வச்சு நீ எடை போடணும். அதான் அறிவாளிக்கு அழகு. உன் விருப்பத்தை அதில் புகுத்தினா உன் முடிவு தவறாக வரும். அது தனிப்பட்ட விஷயத்தை தான் வெளிப்படுத்தும். உண்மையிலே விதின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது. 75 வயசுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ கூட அது மோடிக்கு பொருந்தாது. ஏன்னா அது மோடி எக்ஸப்ஷன் கேஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 தடவை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதனால தான் சொன்னது வாராது போல் வந்த மாமணி. விழுந்த ஓட்டு மோடிக்கு விழுந்த ஓட்டு, பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அவங்க பார்வையில் பார்க்கும்போது RSS அவரை அவ்வளவு சுலபமாக மாற்ற விரும்பாது. 29 அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கல. ஏன்னா மோடிக்கு வயதாகிடும். 79, 80, 79 வயசில் இருப்பார் அவர். அப்போ என்ன வேணால் நடக்கலாம், நான் அதை மறுக்கல. நான் இப்போதைக்கு அடுத்த 4 ஆண்டுகளுக்கு இந்த தேர்ட் டேர்ம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை 2029 தேர்தலில் வேறு ஒருவரை பிரதமராக முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கா?
அந்த இடத்துல தேவேந்திர பட்னாவிஸ், யோகி இல்ல, ஆதித்யநாத் அது இப்போ போன்றவர்கள் சொல்ல வாய்ப்பு முடியாதுங்க. இருக்கு. அது இப்போ நம்ம சொல்லவே முடியாதுன்ற நான். அடுத்து பிரதமராக 2 பேரை தான் வாய்ப்பு. ஒன்று யோகி, இன்னொன்று தேவேந்திர ஃபட்னாவிஸ். அமித்ஷா ரேஸில் பின்தங்குறாரு. அமித்ஷாவுக்கு ஆசை இருக்கு. அமித்ஷா ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். ஆசை இல்லாதவன் ஏன் இருப்பான்? அரசியலில் இருக்கும். ஆசை இல்லைன்னா சன்னியாசி தான் இருக்கணும். இல்லை அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடாது. அமித்ஷா, ஃபட்னாவிஸ், யோகி ஆதித்யநாத் 3 பேர் லிஸ்ட்டில். அமித்ஷாவை விட முன்னால் இருக்கிறது நம்பர் 1 யோகி, நம்பர் 2 ஃபட்னாவிஸ் தான். 3 கிடையாது. அதனால் இப்போதைக்கு அந்த சிக்கல் எதுவுமே எழவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் பல குழப்பங்கள் நீடித்து வருகிறது அப்படிங்கிற தகவல் வந்து டெல்லியில இருந்து கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த ரேஸ்ல வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் அறிந்த வரையில் எனக்கு நட்டாக்கு மாற்று எது என்று எனக்கு தெரியல. என்னுடைய அறிவு கட்டிய வரையில் பரிசீலனைக்குரிய பெயர்கள் எவை என்பது எனக்கு தெரியாது. யார் தலைவராக வந்தாலும் ஆர்எஸ்எஸோட அனுமதி, ஆர்எஸ்எஸோடைய சிபார்ஸ் அதில் தான் வருவார் என்பதை மட்டும் நான் நம்புகிறேன். ஆர்எஸ்எஸோட சிபார்ஸில் வருவார். அப்படி சிபார்ஸ் இல்லைன்னா ஆர்எஸ்எஸோட அனுமதியில் வருவார். மோடி அடுத்த பிஜேபி லீடர் நட்டாக்கு பாரு வரக்கூடிய தலைவர் மோடியோட சாய்ஸாக தான் இருப்பார். அதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். மோர் தேன் த ஆர்எஸ்எஸ் இட் வில் பி மோடிஸ் சாய்ஸ். ஆனால் மோடியோட அந்த சாய்ஸை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க சிலரை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ். அதை மோடி ஒத்துக்கணும். இல்லை மோடி வேறு யாரையாவது சொன்னால் அதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கணும். எப்படியும் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க. அதுவும் மக்களை 24 எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சரியாக ஒர்க் பண்ணாததால தான் மெஜாரிட்டி போச்சு அவங்களுக்கு. 4வது ரிசல்ட் வருது. 5ஆவதுலேருந்து ஆர்எஸ்எஸ் மறுபடியும் பிஜேபிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதால தான் மகாராஷ்டிராவில் பிடிச்சாங்க, டெல்லி ஹரியானாவில் பிடிச்சாங்க. அதனால் அதை அவ்வளோ சீக்கிரம் அவங்க மோடியோட மோத மாட்டாங்க. மோடியும் ஆர்எஸ்எஸோட மோத மாட்டார். 2 பேரும் ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க. இது வின் சுச்சுவேஷன் அவங்களை பொறுத்த வரைக்கும். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக குறிப்பிடுறாரு. இனி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிறதா இருக்கும், இதுக்கிடையில மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. அவருடைய அந்த கணக்கு என்பது பலிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது உண்மை. ஆனால் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் அபத்தமான கருத்து. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம். அதுக்கிட்ட ஒரு வலிமையான கூட்டணி எனக்கு இருக்குது. கையில் அரசு அங்கே இருக்குது, பணம் இருக்குது, மீடியா இருக்குது அவங்களுக்கு. இந்த பக்கம் அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது பீப்புள்ஸ் பார்ட்டி, மக்களோட கட்சி. அது அவங்க தலைமையில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமைதான் போகுது. பிஜேபி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். மோஸ்ட்லி பிஜேபியோடு தான் வரப்போகுது. அவங்க தலைமையிலும் ஒரு வலுவான கூட்டணி வரப்போகுது. பிஜேபி, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக வரலாம், வராமலும் போகலாம். மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தால் அது ஒரு குட்டி கட்சிகள்லாம், அது ஒரு வலுவான கூட்டணி தான். அந்த 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டி. விஜய் 3ஆவதாக தான் நிற்பார். அதனால் எனக்கும் திமுகவும் போட்டின்றது ரொம்ப அதீதமான வார்த்தை. 1. 2வது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், விஜய் பெரிய அளவில் ஓட்டை உடைப்பார். அதை நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு ஒரு 15-20% ஓட்டு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஓட்டு கணிப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? எஸ், நான் அதை ஒத்துக்கிறேன். 5 ஓட்டில் 1 ஓட்டு விஜய்க்கு இருக்குது. ஆனால் யார் ஓட்டை உடைக்கிறாருன்றதான் கொஸ்டின். அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. கணிசமான அளவு திமுக ஓட்டையும் உடைக்கிறார். நான் நேரில் பார்த்தது, நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நான் சொல்கிறேன், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சத்தியமாக நான் சொல்கிறேன், என் வெறுப்பை ஒதுக்கி வச்சுட்டு சொல்கிறேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான். பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழக குடும்பங்களில் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. உரிமை தொகை வாங்குகிற 1000 ரூபாய் வாங்குகிற பெண்களில் பெரிய அளவில் விஜய்க்கு ஓட்டு போகுது. பரம்பரை திமுக குடும்பங்கள், 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், சூரியனை தவிர எதுக்கும் ஓட்டு போடாதவங்க. இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆர் செகண்ட் டைம் ஓட்டர்ஸ், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள், எல்லா வயது பெண்களிடமும் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது. இது உண்மையிலே என்ன ஆச்சரியப்படுத்துது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த ஆதரவை ஓட்டாக மாற்றி பூத்து கொண்டு வர்றது அது பெரிய சேலஞ்ச். பட் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குன்றது உண்மை, பெரிய அளவில் ஆதரவு இருக்குன்றது உண்மை. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அண்ணா 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, விஜய் சார் ஜூன்லேருந்து வந்துடுவார் அப்படிங்கிறாரு ஆதவ்.
ஏன் இது மாதிரி வெயிட்டிங்லாம் அந்த சினிமா முடியறதுக்கு அவங்க ஏதோ வெயிட் பண்ணுறாங்க போல். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்குது. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், விஜயை பார்த்து உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குன்றது உண்மை. அவங்க என்ன தான் வெளியில் நடித்தாங்கன்னாலும் விஜய் வந்து இன்னும் நீங்கள் வந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை, களத்துக்கே போகல. அதுக்குள்ளேயே திமுக ஏன் அவ்வளோ பயம்? அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு களத்துக்கு போய் மக்கள் ஆதரவை தெரிவிச்சிருந்தாருன்னா இவங்களோட அச்சம் வந்து மேலும் கூடுதலாகும். பரந்தூரில் வந்து வேனை விட்டு கீழே இறங்கல அவர், அதுக்கே அவ்வளோ பேச்சு பேசினாங்க இல்லைங்களா? அவர் இது வரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கல. எடுத்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ உதாரணத்துக்கு கூட வச்சுக்கோங்க, அரசு ஊழியர் போராட்டம் நடக்குது, பெரிய அளவில் அந்த பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது. அரசு ஊழியர்களோட மாவட்ட தலைநகர்கள் பூரா விஜய் கட்சியிலேருந்து அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. மதுரையில் அரசு ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கட்சி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மதுரையோ திருச்சி தான் இந்தியாவோட தமிழகத்தின் மையப்பகுதி. திருச்சியில் போய் நீங்கள் விஜய் கலந்துக்கிறாருன்னா கூட்டம் எவ்வளோ வரும்? இன்றைக்கி க்ரௌட் புல்லராக அவர் இருக்கார், பெரிய அளவில் ஓட்டை உடைக்கிறார். யாருக்கு அதால் பாதிப்புன்றது தான் நமக்கு தெரியல. ஆனால் அவர் ஆட்சியை பிடிப்பார் நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே, அதுக்கு வாய்ப்பும் குறைவு. ஆங்கிலத்தில் சொல்கிறாமல் யூ வில் பி டிஸ்ரப்டர், யூ வில் நாட் கேனாட் பி எ விக்டர். ரெண்டாவது போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் கிடையாது, திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டி. திமுக தலைமையிலான அணிக்கும் அண்ணா திமுக தலைமையிலான அணிக்கும் தான் போட்டி. மூணாவது இடத்துல விஜய் ஓட்டை உடைப்பார். இப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சட்டப்பூர்வமான விசாரணையை வந்து சீர்குலைக்கவே தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ரெய்டு நடத்தியதன் பின்னணியில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இடி வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கு. இடியோடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிற லஞ்ச ஊழலை கண்டுபிடிக்கிறத தமிழக அரசு விரும்பலை, அதனால் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய கூடுதல் மனுவில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பரிபூர்ணமாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் தப்பு செய்யலைன்னா ஏன் விசாரணையை தடுக்கணும்னு கேட்குறீங்க? இல்லை, இவங்க நள்ளிரவுலாம் வந்து போலீஸ் விசாரணை நடந்தனா அதான் ஜட்ஜி அழகாக கேட்டிருக்காருல்ல, உங்கள் போலீஸ் ராத்திரியில் விசாரணை பண்ணலையான்னு. விடிய விசாரணை பண்ணாங்கண்ணா, உங்கள் போலீஸ் விசாரணை பண்ணலையா விடியன்னு கேட்டிருக்காரு. அமைதியாக இருக்கார் தமிழக அரசு வழக்கறிஞர். விசாரணை அமைப்புகள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஊழியர்களை துன்புறுத்துனாங்கன்னு டாஸ்மாக் சார்பாக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அழகாக அமலாக்கத்துறை பதில் மனுவில் கேட்குறாங்க, எந்த ஊழியரை டார்ச்சர் பண்ணோம், ஏன் எந்த ஊழியரும் பதில் மனு தாக்கல் அவங்க பண்ணாமல் டாஸ்மாக்கும் தமிழக அரசும் இதில் ஏன் மூக்க நுழைக்குது? நீங்கள் வந்து எதுக்கு வந்து அரசு டாஸ்மாக் ஊழியர்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னு டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழக அரசும் எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணணும்? அதில் மனு தாக்கல் பண்ண முடியும், பாதிக்கப்பட்ட ஊழியர் தானே தாக்கல் பண்ண முடியும். ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. யாராவது ஒரே ஒரு ஒர்க்கர் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா பண்ணட்டும், நாங்கள் சொல்கிறோம், குற்றச்சாட்டு வரட்டும், நாங்கள் பதில் சொல்கிறோம். எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. இப்படிலாம் நீங்கள் போய் விசாரணை தடுக்க முடியும்? எங்களை விசாரணை நாங்கள் கொள்ளையடிப்போம், தமிழ்நாட்டையே சூறையாடுவோம், லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம், எங்களை விசாரிக்கவே கூடாது, இதுதான் மனு. இதை இந்த வார்த்தைகளில் சொல்லாமல் வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. தப்பே நீங்கள் செய்யலை இல்லைங்க, டாஸ்மாகில் எந்த தவறுமே நடக்கலை இல்லைங்க, விசாரணை நடக்கட்டுங்க. எதுக்குங்க போய் கோர்ட்டுக்கு போனீங்க? விசாரணைக்கு தடை கேட்டு ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? மடியில் காணலைன்னா வழியில் பயம் இல்லை. டாஸ்மாகில் எந்த தவறுமே நடக்கலை, எல்லாம் நேர்மையாக தான் அங்கே நடந்ததுன்னா இடி விசாரணையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் எதற்காக டாஸ்மாக் நிர்வாகமும் மாநில அரசும் மனு தாக்கல் செய்யணும்? 1000 கோடிக்கு மேலே எடுத்திருக்கான்றான் ஆதாரம் இல்லாமல் சொல்லுவாங்க. குழந்தைய கேட்டால் கூட தெரியும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வந்து எவ்வளோ கொள்ளடிக்குதுன்னு. யாராவது ஒருத்தராவது டாஸ்மாக் வந்து சுத்த சுயம்னு சொல்லுவானா? தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊழல். இந்த கவர்மெண்ட் இல்லை, எடப்பாடி கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னால் இருந்த கருணாநிதி கவர்மெண்ட்டு, அதுக்கு முன்னால் இருந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்டு, 22 வருஷமாக இதான் நடக்குது. பூடி எல்லாரையும் பூடின்றேன். இந்த விசாரணை வெறும் 21 ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு பிறகு மட்டும் இருக்கக்கூடாது, 16லேருந்து 21 வரைக்கும் நடந்திருக்குது. 10 எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது எடப்பாடி பீரியடில். அதுலேயும் பூடி. செந்தில் பாலாஜியை பிடிச்சின்னா தங்கமணியும் பிடி. உனக்கு அண்ணா திமுக கூட்டணி வேணும்னா வெறும் திமுக மட்டும் நீ பிடிப்பண்ணா அது அயோக்கியத்தனமானது. அப்படி அவன் பிடிச்சானா நீ அவனை பிடின்னு திமுக அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்கணும். ஆனால் செந்தில் பாலாஜி ஒரு பேட்டி கொடுத்தாருல, செக்ரட்டரியேட் வாசலில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. 2 விஷயம் சொன்னார். எந்த எஃப்ஐஆர்னாரு, ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் இடி வர முடியும். எந்த எஃப்ஐஆர்? நியாயமான கேள்வி.
எடப்பாடி பேரில் போட்ட 10 எஃப்ஐஆரா அல்லது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு போட்ட எஃப்ஐஆர் ஒன்று. அதை விட சூப்பராக இன்னொரு பதில் சொன்னார், கண்ணில் ஒத்திக்கிற பதில் அது. உண்மையிலே செந்தில் பாலாஜியோட அந்த பதில் நான் அப்படியே வடிவேலு சொல்லுவான்ல, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்வான்ல, அந்த மாதிரி வந்து அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. வாரே வா வந்துருச்சு இல்லை பூனைக்குட்டி வெளியில். 2 பேரும் தமிழ்நாட்டை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. டாஸ்மாகில் அது 2 பேர் ரோல் பிரமாதமான ரோல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை. அழகாக செந்தில் பாலாஜி சொல்லிட்டாருங்க, உண்மையிலேயே ஒரு கிரேட்டுங்க. ஐ சல்யூட் செந்தில் பாலாஜி. உண்மை வெளில வந்துடுச்சு, ரொம்ப ஒற்றை வரியில் முடிச்சிட்டாருங்க அவர். இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுலாம் அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. அவனும் கொள்ளச்சா நாங்களும் கொள்ளடிக்கிறோம், அவ்வளோதான். எனக்கு ஆப்போச்சுன்னா அங்கேயே ஆப்போய், அங்கே ஆப்போய், என்ன பிடிச்சின்னா அவனையும் பிடி. நீ அவனோட அலைன்ஸ் வச்சுக்க போகிற. அமித்ஷாவுக்கு பார்த்துட்டாரு, அமித்ஷா என்டிஏ கவர்மெண்ட் வரும்னு ட்வீட் போட்டாரு, அதனால் தங்கமணி வந்து மகாத்மா காந்தியோட பேரன், செந்தில் பாலாஜி மட்டும் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதுதான் செந்தில் பாலாஜி முன்னாடியே தூக்கி இந்த 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 காடை போடுறாரு. அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இந்த ஆட்சியிலும் பின்பற்றப்படுகிறது. இவங்க 2 பேரும் ஒன்று தாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணும். செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா அப்படிங்கிற கேள்வியை பயங்கரமா கேட்டு கோர்ட்டு இப்போ அது தொடர்பான வழக்கம் வந்து கூடி விரைவில் வர 9ஆம் தேதி வருது, அடுத்த புதன்கிழமை. அதே தேதி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி அசோக் குமாரும் இன்னும் 9 பேரும் வந்து கோர்ட்டில் நேரில் கோர்ட்ல. இது செந்தில் பாலாஜி கேஸ், மந்திரியா இருக்கீங்களா இல்லையா சுப்ரீம் கோர்ட். இங்க அவர் தம்பி அசோக்கு சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ 2 இடத்துலயுமே அவர் எங்க இருக்காருன்னு தெரியலங்க. அவர் இந்தியாவுக்குள்ள இருக்காரா வெளியில இருக்காருன்னு தெரியல. செந்தில் பாலாஜி கைது செஞ்சதுலேருந்து அவரை தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. 2 வருஷம் ஓடி 2 வருஷம் ஓடி போச்சு. ஜூன் மாதம் 2023 செந்தில் பாலாஜி கைதுலேருந்து அசோகை தேடுறாங்க. இன்னமும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவர் எங்கே சம்மனை எங்கே அனுப்புனாங்க, அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. அப்படி வரலன்னா கோர்ட் என்ன பண்ணும், அரெஸ்ட் வாரண்ட் போடுமா? மந்திரி தம்பி காணன்றது எவ்வளோ அவலங்க. திராவிட மாடல் ஆட்சியோட மற்றும் ஒரு சாதனை அது. மந்திரி தம்பியை காணோம். இதே எடப்பாடி பீரியடில் நடந்திருந்தா காணுங்க, மந்திரி தம்பியை காணுங்க. என்னங்க இது, இது ஒரு ஜனநாயக அற்புதங்க. உண்மையிலே திமுக ஆட்சியோட சாதனைகளில், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளில் ஒரு முக்கியமான சாதனை, ஒரு மந்திரி தம்பியை காணோம். 2 ஆண்டுகளாக தலைமறை வாழ்க்கை. எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ கோர்ட்டு சம்மன் அனுப்புது. சரி, சம்மனை ஏற்றுக்கிட்டு அவர் வருவாரா, வரலன்னா அவர் வக்கீல் மட்டும் ஆஜராவாரான்னா எப்படி வக்கீல் மட்டும் ஆஜராக முடியும்? 2 வருஷமாக நீங்கள் தேடுறீங்கல்ல. விஜய் மல்லையா மாதிரி இந்தியா விட்டு ஓட்டாரா அல்ல இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காரா? எங்கெங்கே போனார் அவர்? எதற்காக ஒரு மனிதன் தலைமறைவாகிறான்? மந்திரி, இது மந்திரிக்கு அசிங்கம் இல்லையாங்க. மந்திரிக்கு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு இழுக்கு இல்லையா? கோர்ட்டில் ஆஜராகி விளக்கம் கொடுத்தா முடிஞ்சு. எவ்வளோ இழுக்குங்க இது, நீங்கள் புரியுது இல்லை? நீங்கள் எப்படி நீ தப்பிச்சு ஓடுவ? எப்படி இது சாத்தியன்ற? நான் ஏன் பயந்து ஓடுறாரு அவர், அது சொல்லுங்க. நீ கொலை பண்ணியா? இல்லை. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார குற்றங்கள் தானே. இல்லை எங்கன்னா பாம் வச்சியா? இல்லை. உன் மேலே அந்த குற்றச்சாட்டே கிடையாது. உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டு நிதி மோசடி, அந்நிய செலவாணி மோசடி. அமலாக்கத்துறை உங்களை வலை வீசி தேடுது. முதல்ல அவர் இருக்க இடம் அமலாக்கத்துறைக்கு தெரியாதுன்றதே நம்புற மாதிரி இல்லை. இது ஒரு கண்ணாமூச்சி நாடகம் ஆடுறாங்கன்னு தான் தோணுது. 2 பேரும், 2 ஈடியும் அசோக்கும் பேசி வச்சு நாடகம் ஆடுறாங்க. எங்கே இருந்தாலும் வலை போட்டு தூக்கிடுவாங்க அமலாக்கத்துறை. பெரிய பெரிய தீவிரவாதிகளை தூக்குறாங்க. இது என்ன அவ்வளோ பெரிய கேஸ் அவங்களுக்கு? எங்கேயோ பதுங்கி இருக்கணும்லாம் தூக்குறாங்கல்ல. இந்திய உளவுத்துறை வந்து இந்திய உளவுத்துறை வெரி வெரி இந்தியாவின் உளவுத்துறை மிகவும் வலுவான உளவுத்துறை. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய, இந்தியாவை அழிக்கணும்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படக்கூடிய பல தீவிரவாதிகளை இந்த பூமி கோளத்தின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் அவங்களை அலேக்கா தூக்கின்னு வந்து இந்தியாவுக்குள்ள கோர்ட்டில் நிறுத்துறது அல்லது அங்கேயே போய் போட்டு தள்ளுறது, இது 2யுமே செய்யக்கூடிய உளவுத்துறை. ராவுக்கு வந்து தெரியாதா? அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? அதனால செந்தில் பாலாஜி தம்பியை காணோம், அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க, அவரை தேடுது போலீஸு அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஒரு நாடகம். 2 வருஷமாக தேடுவீங்களா ஒருத்தரை? செந்தில் பாலாஜி கைதாகி 2 மாசத்துல ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவரை கைது பண்ணிட்டாங்கன்னு, அசோகை கைது பண்ணிட்டாங்கன்னு ரூமர் வந்து ஒரு தகவல் மட்டும் வந்து அப்புறம் இல்லை, தகவல் வந்து 24 மணி நேரம் பொறுத்து தான் அமலாக்கத்துறை இதை மறுத்துது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. செந்தில் பாலாஜி கைது பண்ணப்பட்டு 3-4 மாதங்களில்
ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு எல்லா நேஷனல் சேனல்ஸ்லையும் ஃப்ளாஷ் நியூஸ் அசோகை கைது பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு தான் அமலாக்கத்துறை அதை மறுக்குது. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். அது மறுக்கிறாங்க. 24 மணி நேரம் ஒரு தகவலை கசிய விட்டுட்டு எதுக்கு மறுக்கிற? அமலாக்கத்துறைக்கும் அசோக்குக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆழமான காதல் பற்றி அறிந்தவர்களுக்கு இது எல்லாமே ஒரு நாடகன்றது நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க, சம்மன் அனுப்பின பிறகு இன்னொரு நாடகம் நடக்கும். அவரை காணணுவாங்க, இல்லை அவர் வக்கீல் மட்டும் வருவார். எப்படிங்க இவ்வளோ நாளாக ஒருத்தனை தேடுவாங்க? அது பதில் சொல்லுங்கள் சார். இடி மத்திய விசாரணை அமைப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் எக்கச்சக்க பவர்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு திமுக நபர் மந்திரி தம்பி பிரைஸ் கேட்ச் உங்களுக்கு அவரு தேடிக்கினே இருப்பீங்களா? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? அமலாக்கத்துறைக்கும் அசோக்குக்கும், செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கும் ஒரு நிழல் யுத்தம் நடக்குது, ஒரு ஷேடோ பாக்ஸிங் நடக்குது. அசோக் எங்கே இருக்காருன்னா அமலாக்கத்துறைக்கு நல்லாவே தெரியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பதற்கு நன்றி.